அந்த ஆண்டவருடைய பிறப்பின் பெருவிழா காலத்தை முடித்து நாளையிலிருந்து ஆண்டின் பொது காலத்தை ஆரம்பிக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய அந்த திருமுழுக்கு நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூர்ந்து கிறிஸ்துவர்களாக நாம் வாழ, நமக்கு நம்பிக்கையாளர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக அந்த உறுதியிலே வளர நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அத்தகைய விதத்தில் வாழ அருள் வேண்டி செபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெரிவிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கைதி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களால் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமாகும். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியது நாங்களுமே வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது புனித நாளாகி இன்றும் ஒரு அருட்காவலை நாங்கள் பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் ஒரு அன்னையின் ஊற்றினை உங்கள் திருப்பித் தரும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது இணைப்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோம் ஆகும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளர்ப்பதை ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விடச் செய்வீரார். மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உலகினிலே நல்வரத்தொருத்து
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் நாட்டில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை முன்பார்ந்த மைந்தரின சிறந்த முறையில் நீர் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்படை கொண்ட மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீ அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். அவருக்கு அறிவிக்கப்பட்டது. தெளிவாக இன்றைய வாசகத்தின் வழியாக பதிவிட்டிருக்கிறார். இதோ என்னுடைய அவரால் என் நெஞ்சம் பொறிப்படுகின்றது என்ற ஆண்டவர் பெருமிதம் கொள்கின்றார். அவர் வழியாக நாம் அடையவிருக்கும் நன்மைகளை எதிர்க்கும் இவ்வாசகத்தை கேட்டு சிந்தித்து ஆண்டவரை குறிப்பிடுவோம். முதல் வாசகம். இதோ என்னுடைய அவரால் என் நெஞ்சம் குறிப்படுகின்றது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42 இறைவசனம் 1-4 மற்றும் 6-7. ஆண்டவர் கூறுவது, இதோ என்னுடைய அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் குறிப்படுகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூச்சலிட மாட்டார். தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரல் ஒளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார். மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவோர் உலகில் நீதியை நிலைநாட்டும் முறை அவர் சோர்வடையார். மனம் தளர மாட்டார். அவரது நீதிநெறிக்காக தீர்வு நாட்டினர் காத்திருப்பார். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டும் மது உம்மை அழைத்தேன். உன் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களினங்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்தேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தடைகளை அறுக்கவும் இருளில் இடிப்போரை சிறையின்றி மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. பதுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. மாட்சியும் வல்லமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவர் உரித்தாக்குங்கள். தூய மாட்சி விளங்கும் வரை ஆண்டவரை வழிபடுங்கள். பல்லவி. மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் காட்சி மிக்கது. பல்லவி. மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. மக்களுக்கு அமைதி
அமைதியளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். பல்லவி. மக்களுக்கு அமைதியளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரும் மக்களுக்கு அமைதியளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம் ஒன்றை. இந்த இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பேதுரு இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட பெறப்போகும் அருள்பலன்களை எடுத்துரைக்கின்றார். கடவுள் ஆழ்வார்த்து செயல்படுவதில்லை. அழகையின் சோதனைகளிலிருந்து நம்மை விடுவித்து என்றும் நம்மை செய்து கொண்டே இருக்கின்றார். இறைவாக்கினர் எசாயாவைப் போல புனித திருத்தூதர் பேதுருவும் ஆண்டவரின் அருள்கொடைகளை ஆழமாக நம் உள்ளத்தில் பதிவு செய்யும் இவ்வாசகத்தை கவனித்து இறையருள் பெறுவோம். இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 34 முதல் 38 வரை. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆட்பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பாக மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு
மத்தேயு செய்தி அதிகாரம் 3 13 17 வரை உள்ள இறை வாக்கியங்கள். மத்தேயு செய்தி அதிகாரம் 3 13 17 வரை உள்ள இறை வாக்கியங்கள். காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல் தம் மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் கூறிப்படுகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவுடைய திருமுழுக்கு பெருவிழாவினை நாம் இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவுடைய திருமுழுக்கையும் நம்முடைய வாழ்விலே நாம் பெற்ற திருமுழுக்கையும் நினைவு கொண்டு அதனுடைய அடையாளங்களை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தி வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய முதல் பொதுநிலையினரின் பாதுகாவலர் மற்றும் முதல் புனிதர், பொதுநிலையினரின் புனிதர், இந்தியாவின் பொதுநிலையின் புனிதர் யாரு? தமிழ்நாட்டில் சொல்லுங்க. தேவசகாயம். தேவசகாயம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். கடந்த ஆண்டிலே நம்முடைய இந்திய ஆயர் பேரவையின் வேண்டுகோளுக்கு இணங்க பொதுநிலையை பாதுகாவலர் என்கின்ற அந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இவருடைய வாழ்வை நாம் பார்த்தோம் என்றால் ஒரு சான்று பகரக்கூடிய வாழ்வாக வாழ்கின்றார். அரசவையிலே பணிபுரிந்து கொண்டிருந்த அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார். அவர் திருமுழுக்கு பெற்று தேவ சகாயம் என்கின்ற பெயரை ஏற்ற பிற்பாடு அரசனுக்கு இது தெரிய வர அவர் கிறிஸ்துவராக அவர் இருப்பதை விரும்பவில்லை. ஆகவே பல்வேறு துன்பங்களை கொடுக்கின்றார். ஆனால் தேவ சகாயம், நான் பெற்ற திருமுழுக்குக்காக என்னென்ன பாடுகளை நான் கிறிஸ்துவை ஏற்பதற்காக அனுபவிக்க வேண்டுமோ அவற்றை எல்லாம் நான் அனுபவிப்பேன், அதற்கு நான் தயார், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வு முழுவதும் அப்படி வாழ்ந்தார். அதற்காக அவர் பல மைல்கள் இழுத்து வரப்படுகின்றார். கோட்டாரிலே இன்றும் இருக்கின்றது. அவர் அந்த இடையிலே வருகின்ற இடத்துல அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கின்றது. தண்ணீர் கேட்கின்றார், தண்ணீர் கொடுக்கவில்லை. ஆகவே அவர் தன்னுடைய முட்டியை அந்த இடத்துல அடிக்க அந்த இடத்திலிருந்து தண்ணீர் பாய்ச்சி வருகின்றது. அந்த தண்ணீரை அவர் பழகுகின்றார். இன்றும் அது முட்டியடிச்சாம் பாறை என்று இருக்கின்றது. கடந்த ஆண்டு நாம் 14 ஆலயங்களுக்கு சென்ற போது அந்த ஆலயத்தையும் போய் பார்த்தோம்.
அதே போலவே கடைசியிலே அவர் உயிர் விட்ட இடம் மணியடிச்சான் பாறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம், அவருடைய உடல் தூக்கி எறியப்பட்ட இடத்துல அந்த பாறையின் மீது அவருடைய உடல் பட்டு சிதறி போயிருந்ததாகவும், அந்த குறிப்பிட்ட இடத்துல பாறையின் மீது கல்லடித்தாலே மணி ஓசையின் சத்தம் கேட்கும். இதை எதற்கு சொல்கின்றேன் என்றால், ஒரு சிறந்த பொதுநிலைகளின் வேத சாட்சியாக கிறிஸ்துவுக்காக நான் பெற்ற திருமணத்திற்காக என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்வேன் என்று ஏற்றுக்கொண்டு அதற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்ததற்கான் புனித தேவ சகாயம். அடுத்த வாரத்தில் வருகின்ற வாரத்தில் 14ஆம் தேதி அவருடைய திருவிழாவை சிறப்பித்து கொண்டாடுகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, பொது நிலையங்களின் பாதுகாவலர் இவர் பொது நிலையங்களுக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார். கிறிஸ்துவுக்காக என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி அந்த துன்பங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய இன்னுயிரையும் கொடுத்தார் இந்த தெய்வ சகாயம். தான் பெற்ற திருமுழுக்கு எனக்கு அந்த உறுதியை தருகின்றது. இயேசுவுக்காக நான் ரத்தம் சிந்தினாலும் என்னுடைய உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லை, இயேசுவுடைய சான்றாகத்தான் வாழ்வேன் என்று சொல்லி வாழ்ந்தவர் தான் புனித தேவ சகாயம். பிரியமானவர்களே, இயேசுவுடைய திருமுழுக்கு பெருவிழாவினை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அந்த திருமுழுக்கு யோவானிடத்திலிருந்து அவர் பெருமுழுக்கு பெறுகின்றதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மத்தேயு நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்கின்றோம். இதே பகுதியை மார்க்கு நற்செய்தியாளர், லூக்கா நற்செய்தியாளர் இருவருமே தருகின்றார்கள். இதுல பார்த்தோம் என்றால், இயேசுடைய அந்த யோர்தான் நதியில அந்த திருமணம் பெறுகின்ற போது லூக்கா நற்செய்தியில பார்த்தோம், மக்கள் எல்லாம் போய் திருமணம் பெற்றார்கள், இயேசுவும் அவர்களோடு போனார் என்று அந்த லூக்கா நற்செய்தியினுடைய அந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால் அங்கே அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது 21ஆம் வசனம் 3ஆம் அதிகாரத்துல மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறுவதையும் இயேசுவும் திருமுழுக்கு பெற்றார் என்று இருக்கின்றது. ஆகவே அந்த திருமுழுக்கின் நிகழ்வு எப்படி அவர் மூழ்கி எழுந்தாரா, தண்ணியை ஊற்றினாரா, அதெல்லாம் முக்கியமில்லை. அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு தான் முக்கியமாக இருக்கின்றது. மூவரு இறைவனுடைய பிரசனம் அங்கு இருக்கின்றது. எப்படி மூவரு இறைவனின் பிரசனம் அந்த திருமணத்தில் இருக்கிறது? இயேசுடைய திருமணத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மூவரு இறைவன் யார் யாரு? தந்தை இறைவன், மகன், தூய ஆவியார். இங்க எப்படி 3 பேர் பிரசனமா இருக்கிறாங்க? தூய ஆவியார் புலப்படும் வடிவெடுத்து வருகின்றார். அப்ப என்ன கேட்கின்றது? தந்தையின் குரலொலி. தந்தையின் குரலொலி கேட்கின்றது. என் அன்பார்ந்த மைந்தர் நீரே என்று இந்த இடத்துல இதுல மத்தேயு நற்செய்தியில பார்த்தோம்னா அதுதான் ஒரு சிறப்பு. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே. அதை பற்றி தொடர்ந்து நான் சொல்கின்றேன். அதற்கு முன்பாக மூவொரு இறைவனுடைய பிரசனம் அங்கே இருக்கின்றது. தந்தையாகிய இறைவனுடைய குரல் கேட்கின்றது. இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேசன் இயேசுதான் அங்கே திருமுழுக்கு பெறுகின்றார். தூய ஆவியானவர் புலப்படும் புறா வடிவிலே அவர் மீது இறங்குகின்றார். ஆகவே மூவொரு இறைவனுடைய பிரசனம் நிறைவாக இருக்கின்றது. ஆகவே திருமுழுக்கிலும் கூட நாமும் அந்த மூவொரு இறைவனை தான் நினைவு கூறுகின்றோம். அந்த மூவொரு நினைவு கூர்ந்து அந்த பெயரை சொல்லி தண்ணீரை வார்க்கின்ற போது நாம் சொல்கின்றது, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி
அந்த குழந்தைக்கு திருமுழுக்கானது மூவொரு இறைவனுடைய பெயரால் கிடைக்கப்படுகிறது. ஆகவே மூவொரு இறைவன் இந்த திருமுழுக்கிலே பிரசன்னமாக இருந்த அதே மூவொரு இறைவன் தான் நாம் ஒவ்வொருவரும் குழந்தைகளாக இருந்த போது பெரியவர்களாக ஆன பிற்பாடும் நமக்கு திருமுழுக்கு கொடுத்த போது மூவொரு இறைவன் நம்மிடம் இறங்கி வந்தார் என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போலவே இவரே என் அன்பார்ந்த மகன். மற்ற மார்க்கு நற்செய்தியும் லூக்கா நற்செய்தியும் பார்த்தோம்னா நீரே என் அன்பார்ந்த மகன். நீருக்கு இவருக்கு இவரே என்பதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கு இயேசு வெளிப்படுத்தப்படுகின்றார். இவர்தான் அன்பார்ந்த மைந்தர், இவர்தான் நம்முடைய மீட்புக்காக கருவாயாக வரக்கூடிய இறைவன் என்பதனை இவர்தான் என்று மிக அழகாக மத்தேயு நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய பொது வாழ்வுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றார். அதை தொடர்ந்து நாம 3ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலே இந்த வாசகத்தை வாசித்தோம். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா தூய ஆவியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அதை தொடர்ந்து அந்த இயேசுடைய சோதனைகள் அந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அதை தொடர்ந்து இயேசு கலிலேயாவில் பணி தொடங்குதல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில். ஆகவே பொது வாழ்வின் தொடக்கமாக இயேசுடைய திருமுழுக்கு இருந்ததை நாம் உணர்கின்றோம். 2. ஒன்று, இவர் உலகுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றார். இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று உலகிற்கு இயேசு வெளிப்படுத்தப்படுகின்றார். அதன் மூலமாக தன்னுடைய பொது வாழ்வை இயேசு ஆரம்பிக்கின்றார் என்பதை தான் மத்தேயு நற்செய்தியாளர் இந்த திருமுழுக்கு வழியாக கொடுக்கின்றார். ஆகவே இதே திருமுழுக்கை தான் நாமும் பெற்று இந்த பழைய ஏற்பாட்டின் திருமுழுக்கு என்பது பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கு. அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் புதுசா கொடுக்கிறது. மனம் திருப்புவதற்கான ஒரு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலும் இருக்கின்றதை நாம் காண முடியும். அப்படிப்பட்ட விதத்துல முன்பு இந்த மனமாற்றத்திற்கான திருமுழுக்காக கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த திருமுழுக்கு இயேசு பெற வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன்னா இயேசுக்கு மனமாற்றம் தேவையில்லை. இருந்தாலும் தன்னை அந்த மனுக்குலத்தோடு அடையாளப்படுத்துகின்ற விதத்துல அவர் இந்த திருமுழுக்கை பெறுகின்றார். பிரியமானவர்களே, இப்போது நம்முடைய திருமுழுக்கைக்கு வருவோம். ஆகவே நம்முடைய திருமுழுக்கு நாம் அந்த குழந்தையாக இருந்த போது அதன் பிறகு இந்த திருமுழுக்கை பெற்றிருக்கின்றோம். அப்படிங்கிறப்ப அந்த திருமுழுக்கின் வாழ்வை நாம் வாழ்கின்றோமா? ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக அந்த திருமுழுக்கினுடைய இதை பற்றி சொல்கின்ற போது பாவத்தை விட்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்விற்கான அழைப்பு என்று அதிலே சொல்லப்படுகின்றதை நாம் காண முடியும். 3ஆம் வசனம் 4, 5, 6 இதுல 3, 4 மட்டும் நம்ம இப்ப படிச்சு பார்ப்போம். வீட்டுல போய் மீதியை படிச்சு பாருங்க. 3ஆம் வசனம், ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். ஆகவே தான் அந்த தண்ணீரில் மூழ்குவது என்பது அடக்கத்தையும் மீண்டும் வருவது உயிர்ப்பையும் கொடுக்கின்றது. அதைத்தான் பழைய இதுல பார்த்தோம்னா அந்த தண்ணீரில் மூழ்கி எழுகின்றதை ஒரு சடங்கு,
அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதைத்தான் இங்கு பிரிந்த சகோதரர் பார்த்தோம்னா, நீ மூழ்கி எழுந்திருச்சியா, மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றாயா, எல்லாமே ஒண்ணுதான். தண்ணீரில் அது முங்கி எழுச்சாலும் சரி, தண்ணீர் தலை மீது வார்க்கப்படுகின்ற போது ஏன் இந்த இது வந்ததுன்னு கேட்டாங்கன்னா, குழந்தை திருமுழுக்கு. அதுவும் பார்த்தோம்னா இன்னைக்கு இங்க கிளைமேட் இன்னைக்கு எப்படி இருக்குது, இதை பார்த்தோம்னா வெளிநாட்டுல எல்லாம் -40 கனடா நாடு, அமெரிக்காவில் ஒரு சில பகுதிகளில் இப்போ பார்த்தீங்கன்னா -40. அவங்க வெளியே போறதுனாலே வந்து ஒரு அருத்தத்தை நண்பர் ஒரு இடத்துல பேசி கொண்டிருந்தார். சொன்னது ஏறி ஒவ்வொரு நாள் அந்த பனிக்கட்டியை அகற்றுவதற்கு அரசு நிறைய தொகையை செலவழிக்கிறது. ஏன்னா இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டே போக முடியாது, பனிக்கட்டியை இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குழந்தைக்கு தண்ணீரில் மூழ்கி வைப்பது என்பது கஷ்டம். குறிப்பாக கோயில் நிறைய பேர் இல்லை வந்திருக்க உங்களை பாராட்டுகிறேன். ஏன்னா குளிர் மழை, அதனால இன்னும் தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி தெரியவர்களுக்கு இது எதுக்கு சொல்கிறேன் என்றால், அந்த குளிர் பிரதேசத்தின் காரணமாகத்தான் தலையின் மீது 3 முறை தண்ணீரை மாற்றுகின்ற திரு அவை கொண்டு வந்தது. முன்காலத்துல பார்த்தோம்னா அவர்கள் மூழ்கித்தான் எந்திரிச்சாங்க. அப்போ திரு அவையில வளர்ச்சி எதுனாலுமே தண்ணீர் வந்து ஒரு அடையாளம் தான், தூய்மையின் அடையாளம். ஆகவே தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இங்க பார்த்தோம்னா, இங்க நம்ம பங்கு ஆலயங்கள்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆகவே தான் அந்த ஜெபத்தை தீர்த்தரிக்கின்ற ஜெபத்தை சொல்கின்ற போது தொடக்கத்திலேயே சொல்ற திருமுழுக்கின் அடையாளமாக. ஆகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அது தண்ணீர் தெளிக்கப்பட்டாலும் சரி, ஊற்றப்பட்டாலும் சரி, மூழ்கி எந்திரிச்சாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். அவை அந்த தூய்மையின் அடையாளத்தை தான் குறிக்கின்றது. ஆகவே முக்கிதான் எந்திரிக்கணும்ட்டு இல்லை. நம்முடைய திருமுழுக்கு நமக்கு விடுக்கக்கூடிய சவால்களை நாம் வாழ்கின்றோமா என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 2 முக்கிய அடையாளங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய அடையாளங்கள் அந்த திருமுழுக்கின் போது நாம் செய்கின்றோம். 2 முக்கிய அடையாளங்கள். ஒன்று வெண்ணிற ஆடை அணிவித்தல். அந்த குழந்தை வெண்ணிற ஆடையை அணிந்து வந்திருந்தாலும் கூட நம்ம குருவானவர் என்ன பண்ணுவார்னா, வெண்ணிற ஆடையை குடிப்பார். நீ புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றார். இந்த வெண்ணிற ஆடை உனது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக, இதை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பாயா அப்படின்ட்டு அந்த தூய்மையின் அடையாளம். நாம் திருமுழுக்கின் மூலமாக நாம் ஒருவேளை பெரியவர்களாக இருந்தால் திருமுழுக்குனா என்னன்னு படிக்கிறோம். பிறப்பு நிலை பாவமும் செயல்வழி பாவமும். அந்த காலத்துல பார்த்தோம்னா ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் சொல்லணும். கர்ம பாவம்னா நாம் நம்முடைய வாழ்விலே செய்கின்ற அந்த செயல்கள், அதான் செயல்வழி பாவம் என்று புதிய மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது. இந்த 2மே போக்கப்படுகின்றது தூய்மையாக நாம் வாழ. ஆகவே அந்த அழைப்பை திருமுழுக்கு நமக்கு கொடுக்கின்றது. அந்த தூய்மையாக வாழ்வதற்கு நமக்கு சக்தியை தருகின்றது திருநற்கருணை. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் திருப்பலியிலே பங்கேற்க முயற்சிக்கிறோம். எத்தனை காரணங்களை சொல்லி திருப்பலியிலே பங்கெடுக்காமல் இருப்பதற்கு காரணங்களை சொல்கின்றோம். யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய திருமுழுக்கின் நினைவை நாம் ஒவ்வொரு ஞாயிறுமே புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போலவே உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில் அந்த ஞானஸ்தான அருள் அடையாளத்தை நாம் வாக்குறுதியை புதுப்பிக்கின்றோம். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது நமக்கு தெரியாது, நம்முடைய பெற்றோர்கள் ஞான பெற்றோர்கள் நமக்காக அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. புத்தி விவரம் அளித்த பிற்பாடு இன்னும் சிறப்பாக உறுதி பூசுதலின் போது நாம் இன்னும் அந்த நம்பிக்கையில ஊறுகின்றோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் புத்தி விவரம் அளித்த பிற்பாடு. அதனாலதான் 14 வயசுக்கு மேல இருந்தா தான் உறுதி புஸ்தகம் கொடுக்கிற அந்த பழக்கத்திற்கு காரணம் அவர்கள் அந்த இயேசுவை முழுமையாக அறிந்து
விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக. இரண்டாவதாக எரியும் திரி. எரியும் திரியை கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞானத்தார் பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளின் உள்ளத்தில் அணியாது காக்கும் பொருட்டு இந்த ஒளியானது உங்களிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த மெழுகுதிரியை கொடுக்கின்ற போது சொல்லக்கூடிய குருவானவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒளியாக நாம் இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும். ஞானஸ்தான வழிபாடு நமக்கு விடுக்கக்கூடிய சவால் இதுதான். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்விலே நாம் நிலைத்திருக்கின்றோமா? கிறிஸ்துவ கடமைகளை நாம் செய்கின்றோமா? திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவனுடைய கடமைகளை, கிறிஸ்துவர்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஞான திருமுழுக்கு பெற்ற அந்த தேவ சகாயம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, நான் பெற்ற திருமுழுக்கிற்கு சார்பு பகவே இயேசுவுக்காக துன்புறுவேன் என்று அவர் சொன்னார், வாழ்த்து காட்டினார். மறை சாட்சியாக இந்தியாவினுடைய பொது நிலைகளில் பாதுகாப்பு என்கின்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம், நாம் அப்படிப்பட்ட விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கலாத்தியர் 3:27 மிக அழகாக தூய பவுல் சொல்வார், கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் ஒருவரே, நம்மில் வேறுபாடு யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ உரிமை குடிமகன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ எந்தவித வேறுபாடும் இல்லை என்று சொல்கின்றார். இன்னைக்கு நம்மிடத்துல எத்தனை வேற்றுமைகள், நமக்குள்ளேயே எத்தனை பிளவுகள், இவை எல்லாம் இல்லாமல் ஒற்றுமையின் சக்தியாக கிறிஸ்து இருக்கின்றார். கிறிஸ்து பிளவுபடவில்லை. ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நாம் ஒற்றுமையாக, தூய்மையாக, ஒளியின் மக்களாக வாழ்வோம். அதற்காக நாம் பெற்ற திருமுழுக்கை நினைவு கூர்ந்து மீண்டுமாக நம்முடைய விசுவாசத்தை அந்த ஒரே இறைவனிடத்தில் அறிக்கையிடுவோம். எழுந்து நின்று நாம் விசுவாச அறிக்கையை வார்த்தைகளாக சொல்வோம். விண்ணகத்தையும் மனகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாதையில் பிறந்தார். போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றினை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இறை மக்களின் மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையாக இருக்கின்றார். அந்த இறைவனிடத்துல நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த தலைவர்களுக்கும் இறை மக்களாகிய நாங்களும் திருமுழுக்கு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்தருக்கு ஏற்ற வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவிடம் இருந்த மனநிலையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் என்று இறைவாங்கள் கேட்டருளும். உலகள தலைவர்களும் தாய் நாட்டை ஆட்சி புரிவதும் நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது என்று கடவுளும் தேர்ந்தெடுத்த மக்களும் பூரிக்கும் வண்ணம் நல்லாட்சி நடத்தவும், நேர்மையாக செயல்படுவதிலும், நீதி நிலைநாட்டுவதும், அமைதி நாடுவதும், அனைவருக்குமாக நடந்து இணைப்பாக இருப்பதிலும் நாங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் பெயரை சொல்லி அழைக்கப்பட்டவர்களும் துறவியரும் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் இருந்து பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும்
கைதிகளின் தலைவரை அழிக்கவும், இருளில் இருப்பவரை மீட்கவும், இன்ன பிற தொல்லைகளை ஆற்றவும் நீத்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்னும் பல பேர் தேவ அடைகள் பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாய்ப்பாக்கு செயல்படாத கடவுளின் பிள்ளைகளாய் நாங்கள் இருந்து இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை நம்பும் மக்களாகவும் திகழ்ந்து எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்கிலும் உழைக்கும் இடங்களிலும் வாழும் சமுதாயத்திலும் அமைதியின் தூதுவர்களாகவும் இறைவனுக்கும் மனிதருக்கும் ஏற்புடையவர்களாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களில் ஒருவரைப் போல் திருமுழுக்கு பெற்ற இயேசுவைப் போல இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் எங்கள் தமிழ் சொந்தங்களோடு சேர்ந்து நன்றி பாராட்டுதல், உழவரையும் உழைப்பவரையும் மதித்தல், பிற உயிரினங்களையும் மாண்புடன் நடத்துதல், காண்போரை எல்லாம் மனதிலே வாழ்த்துதல் ஆகிய விரும்பிகள் உள்ளடக்கிய தமிழர் திருநாளாய் பொங்கல் திருநாளை கொண்டாடி பிறக்கின்ற தை முதல் பொங்கும் மகிழுடன் வாழ்வில் சிறக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையும் தாயுமான இறைவா, திருமுழுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பை ஏற்று இறைவனின் சாட்சிகளாக வாழ தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்பதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்மையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் கவனிப்பாகவும் புனித திறமை இறக்கிறதுக்காகவும் உமது கையில் இப்பணியையும் சொல்வாராக. ஆண்டவரையும் அன்பு திருமணனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றிடும். அவர் மனமேறி உலகின் பாவங்களை கழுவ திருமணம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரை காணிக்கையாளபடியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. எங்களின் மேலே இருக்குங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, நம்முடைய காந்த இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை ஏற்றுக்கிறைய செய்தோம். வியத்தக மறைநிலையில் உள்ள யோர்தான் நாட்டில் புதிய முறைப்பினை நீ குறித்து காட்டினீர். அதனால் பின்னிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிக்கொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தோம். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதின் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் இருக்கிறன. உன்னதத்திலேயே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர், உன்னதத்திலேயே ஓசானா. அப்பா தந்தை இறைவான் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் கிழக்கும் முற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உடைய தூயாமையை துணித்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை காண்பியுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உடன்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுடைய இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஓம் திருமணிக்கு உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நினைவு கூர்ந்தோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ
எங்கள் ஆயர் தாமஸ் அக்வாயினஸ் இனிய திருமுறையாகிய நீரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த படிப்பிடத்தை சுந்தரிக்கின்ற பிள்ளைகளை நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும் சுவாமி. இதோ உம்முடைய திருமொழிக்கு பெருவிழாவை சிறப்பிக்கின்ற போது எங்களுடைய திருமொழிக்கின் வாழ்வை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றோம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீரை அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறி கிறிஸ்துவ கடமைகளை நாங்கள் நிறைவேற்றி கிறிஸ்துவின் சாட்சிகளாக தூய்மையான வாழ்வு வாழும் உலகிலே ஒளியாக திகழ நீரை கிருபை செய்தார். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் என் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மனிதர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருடைய ஆன்மாக்களையும் முத்திரைகளிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து அழைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித தூதர்கள் இவர்களுக்கு இந்த புனிதர் நீங்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக நிகழ்ந்திருக்கும் அருள உம்மை நன்றாக இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் பிரிவில் எல்லா புகழும் மாற்றியும் ஏதென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு உலகில் வளர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்து மருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதி கனிபட நல்ல உண்மை கொண்டாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்துவதற்கு முழுதிலே எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உத்தரவையும் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவர்களார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்
இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு வருவதாக தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆத்மா வாழ்வடையும். கிறிஸ்துவின் திருத்தம் நம்முடைய காத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுடைய திருமுழுக்கு பெருவிழாவினை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஆகவே
சொன்னது போல நம்முடைய திருமுழுக்கில் ஒரு பாட்டை நினைவு கொண்ட இறைவனுக்கு நன்றி சொல்லி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். நம்முடைய கடமைகளை நாம் தொடர்ந்து செய்வோம். கிறிஸ்துமஸ் உடைய வரவு செலவு கணக்கினை சந்திப்போம். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த ஊர் பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பிரியமானவர்களே, ஏற்கனவே நாம் திட்டமிட்டபடி ஷெட்டை பிப்ரவரி மாசத்துல போட இருக்கின்றோம். ஆகவே ஏற்கனவே அதுக்கு 2 லட்சத்துக்கு பக்கம் ஆகும் கணக்கு இருக்குது. நமக்கு ஒரு திருநாள் செலவின் போது மீதி தொகை மற்றும் இப்போது மீதி தொகை இதெல்லாம் இருக்கிறோம்னா இன்னும் நிறைய ஒரு சில நன்கொடையாளர்களுடைய நன்கொடைகள் தேவைப்படுகின்றது. ஆகவே நீங்கள் எல்லோரும் செய்தால்தான் இதை செய்ய முடியும். அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் கொடுக்காத குடும்பங்களை சந்தித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போலவே சந்தா, மாத சந்தா, அது உங்களுடைய கடமை. நிறைய பேர் அப் டு டேட் கடந்த ஆண்டு டிசம்பர் வரை செலுத்தி இருக்கின்றீர்கள். ஒரு 2-3 பேர் இந்த 2026ஆம் ஆண்டு சந்தாவையும் கொடுத்திருக்கின்றீர்கள். அவர்கள் எல்லோருக்குமே பாராட்டுகள். இன்னும் ஒரு சிலர் நான் வந்தபோது இந்த வாரத்திலேயே கொடுத்தோம்னு சொன்னாங்க. அப்படி நான் இது பண்ணி இப்போ 3-4 வாரம் ஆகும். ஆகவே ஏறக்குறைய நான் 7ஆம் தேதி 14ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் அந்த நாட்கள் சந்தித்தோம். அப்புறம் இடையில வாரத்தில் ஒரு நாள் 17ஆம் தேதி என்று எல்லாம் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே எல்லா குடும்பங்களையும் சந்தித்தோம். ஆகவே இன்னும் இந்த உங்களுடைய கடமைகளை அந்த வரி செலுத்தாதவர்கள், அது போலவே கிறிஸ்துமஸ் செலவிற்கான அந்த வரி தொகையை செலுத்தாதவர்கள் விரைவில் செலுத்துவீர்கள். தொடர்ந்து நம்முடைய ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக செயல்பாடுகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து கொடுக்கவும், இன்னும் கொடுக்காதவர்களை அன்பிய பொறுப்பாளர்கள் சந்தித்து பெற்று வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கோரி மன்றாடுவோம். ஆண்டவரை புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கையில் பணிவுடன் வேண்டுகின்றோம். நான் உம்முடைய திருமணக்கு நம்பிக்கையோடு செல்வெடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளால் உண்மையில் அழைக்கப்பட்டு உமக்கு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருமுழுக்கின் உறுதிப்பாட்டினை வாழ்விலே வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்லி இறைவா 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 நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்லி இறைவா இறைவா
கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் திரியதமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவதர்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவரின் திருப்பிடத்தில் தனித்தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியவர்கள் என்று செய்யும் ஜபங்களையும் கிரிகளையும் படுத்தும் வருத்தங்களையும் அதிர்ஷ்ட கனிவரியாலும் ஆசீர்வாத திருத்து வழியாக இயேசுவின் திரையிற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வாழ்விற்கும் சரியாக இந்த நாளுக்கும் சபையருக்கும் குறிப்பிட்ட சகல கருத்துகளுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஸ்தாபனத்திற்கு அடைத்த ஆத்மாவுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித தோமையாரே, புனித சூசியப்பரே, புனித அந்தோனியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே